அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாரங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான உறவுகளே, பொது காலத்தினுடைய 22வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இறை வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய புறத்தை மட்டுமல்ல, அகத்தையும் பார்க்க வேண்டும். உடலை மட்டுமல்ல, என்னுடைய ஆன்மாவையும் உள்ளத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வார்த்தைகளூடாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். ஆகவே திருப்பலியிலே நாங்களும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே என்னுடைய வாழ்வை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். என்னுடைய உடலை மட்டும் பேணி பாதுகாக்காமல் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய ஆன்மாவையும் பேணி பாதுகாக்க வேண்டி இறைவனிடத்திலே வரத்தை கேட்டு இந்த தெய்வீக பலியிலே திருச்சபையோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியுமாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழும்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரைக்கு பல்லவியாக. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாறா உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறித்தவறி நடப்போரை இழிவாக்க கருதுவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்?
திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்வதுமாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவிடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்குள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில்
மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே, இன்றைய பொது காலத்தினுடைய 22வது ஞாயிற்றுக்கிழமை எங்களை அழைத்து நிற்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நான் எவ்வாறு என்னுடைய உடலை பேணி பாதுகாக்கின்றேனோ அதுபோல என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய ஆன்மாவையும் நான் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று கோருகின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 26 கூறுகின்றது. இதனையே புனித அந்தோனி மரிய கிளாரட், கிளரேசியன் திருவுர சபையின் ஸ்தாபகர் இதனை ஆழமாக வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதாவது, ஒருவர் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? என்னுடைய வாழ்விலே நான் வாழுகின்ற எதிர்பார்க்கின்ற வாழ்வு நான் வாழ்ந்தாலும், இவ்வளவுதான் சொத்துக்களோடும் சுகங்களோடும் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் என்னுடைய ஆன்மாவை இழக்கின்ற போது அதில் வாழ்வதிலே ஒரு அர்த்தம் இல்லை. வெறுமனே என்னுடைய உடல்தான் எல்லா இடங்களிலுமே ஊசலாடி கொண்டிருக்கின்றதே தவிர, மாறாக என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய ஆன்மாவானது அப்படியே தான் இருக்கின்றது, இறைவனோடு ஒன்றித்திருப்பதில்லை என்பதுதான் புனித அந்தோனி மரிய கிளாரட்டினுடைய ஒரு வார்த்தையாக அவர் இந்த மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 வசனம் 26 கூறுகின்றார். ஆம், இறை இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய வாசகங்களும் எங்களுக்கு மிகவுமே அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. எவ்வாறென்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள், இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது தந்தையாம் கடவுள் கூறுகின்றார், இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன, நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய இந்த மரத்தினுடைய கனியை உண்ண வேண்டாம். ஆனால் சாத்தான் அவர்களை விடவில்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையின் காரணமாக அவர்கள் பாவத்திலே விழுகின்றார்கள். இதுபோல முதல் சகோதரர்கள் காயின், ஆபேல், இரத்த உறவுகள், 2 பேருமே சகோதரர்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த பொறாமை, அந்த ஆசையின் காரணமாக காயின் ஆபேலை கொல்லுகின்றான். இதுவும் உள்ளத்திலே எழுந்த ஒரு ஆசை. இதே போல சவுல் தாவீதை கொல்ல நினைக்கின்றான். ஏன்? அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறாமை. இப்படியாக திருமுழுக்கு யோவானுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. ஏன்? ஏரோதியா அவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உள்ளத்திலே எழுந்த ஒரு பொறாமை, பழிவாங்கக்கூடிய எண்ணம். இப்படியாக நாங்கள் பல்வேறு உதாரணங்களை எடுத்து காட்ட முடியும். எப்படி ஒரு மனிதன் பாவத்திலே விழுகின்றான். நான் பாவம் செய்கின்றேன் என்று சொன்னால், நான் அதற்கு முதலாக என்னுடைய உள்ளத்திலே பல்வேறு வஞ்சக செயல்களோடும் பல்வேறு தீய எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம்தான் நான் பார்க்கின்ற இந்த என்னுடைய பாவமாக இருந்தாலும் சரி, என்னுடைய தீச்செயல்களாக இருந்தாலும் சரி. இதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகின்றார். மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாக இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இப்படியாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை பார்க்கின்ற பொழுது, மனித வாழ்வை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் வெளிவாரியாக என்னுடைய உடலை பார்க்கின்றேன், என்னுடைய வெளிவாரியாக என்னுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஆடம்பரங்களோடும் வெளிவாரியாக என்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே என்ன நடக்கின்றது, என்னுடைய ஆன்மாவிலே என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் அணுகின்ற ஆடையிலே ஒரு கரை படிந்திருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படியாவது அதனை சுத்தப்படுத்துகின்றோம். ஏனெனில் என்னை மற்றவர்கள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்ப்பார்கள். எப்படியாவது அந்த ஆடையை சலவை செய்து நன்றாக கழுவி துடைத்து அயன் பண்ணி அதனை உடுத்துகின்றோம். ஏன்? அது பார்ப்பதற்கு ஒரு அசிங்கமாக இருக்கின்றது. இப்படியாக இந்த உடலை பார்க்கின்ற பொழுது, ஏதேனும் ஒரு நோய் வருகின்ற பொழுது நான் உடனடியாக வைத்தியரை நோக்கி செல்லுகின்றேன். ஏன்? நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி, சாதாரண ஒரு தலையிடி வந்தாலும் சரி, எப்படியாவது அதனை நான் குணப்படுத்த வேண்டும், சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வைத்தியரை நோக்கி செல்லுகின்றேன். அல்லது யாரேனும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒருவரை நோக்கி செல்லுகின்றேன். ஏன்? நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்படியாக என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய ஆன்மாவிலே ஒரு கரை படிந்திருக்கின்றது, தூசி படிந்திருக்கின்றது. அதனை எடுப்பதற்கு நான் முயற்சி செய்கின்றேனா என்ற கேள்வியை தான் இயேசுவிலே அன்பானவர்களே இன்று கேட்டு பார்க்க வேண்டும். எவ்வாறு என்னுடைய உடலை நான் அழகுபடுத்துகின்றேன், எவ்வாறு நான் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வெவ்வேறு விதமான ஆடைகளை அணிகின்றேன், அலங்காரம் செய்து கொள்ளுகின்றேன், பல பணங்களையும் அதற்காக செலவழிக்கின்றேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த, உள்ளத்திலே படிந்திருக்கக்கூடிய கரையை எடுப்பதற்காக நான் எந்த ஒரு பணத்தையும் செலவழிக்க தேவையில்லை. மாறாக இறைவன் அழைக்கின்றார், நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். பாவங்கள் செய்கின்ற பொழுது, தீச்செயல்கள் செய்கின்ற பொழுது, தீயவற்றை நினைக்கின்ற பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் எங்களை அழைக்கின்றார். நான் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற அதற்கு பதில்தான் இன்றைய முதலாவது வாசகமும் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாங்கள் கேட்கின்றோம். முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்களின் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், அவற்றை பின்பற்றுங்கள். எமது திருச்சபை கற்றுத்தருகின்ற பாடங்கள் 1 அல்ல 2 அல்ல. இந்த திருச்சபையிலே கூறப்படுகின்ற 10 கட்டளை இருந்தாலும் சரி, இப்படியான கட்டளைகளும் முறைமைகளையும் நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அதுபோல இந்த 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கின்றவர்களாகவும் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, திருச்சபை எங்களுக்கு மிகவுமே ஒரு அழகிய பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள், ஒவ்வொருவரும் பலவீனர்கள். உடலில் மட்டுமல்ல, என்னுடைய உள்ளத்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள், என்னுடைய ஆன்மாவிற்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்கின்றோம் என்று
ஆண்டவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனாலும் ஆண்டவர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய முதலாவது வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்தின்படி கூறுகின்றார். இறை வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி வாழுங்கள். திருச்சபை கொடுக்கப்படுகின்ற கட்டளைகளின்படி நியமங்களின்படி வாழுங்கள் என்று கூறுகின்றார். இன்று எம்முடைய பங்கை பார்க்க முடியும். திருச்சபை எடுத்து நோக்குகின்ற பொழுது ஒரு திருவிழாவாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு நிகழ்வை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் நாங்கள் வெளிவாரியாக நன்றாகவே எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம். பல்வேறு அலங்காரங்களை எம்முடைய ஆலயத்திலே செய்கின்றோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக என்னை அலங்காரம் செய்கின்றேனா? ஆன்மீக ரீதியாக என்னை ஆயத்தப்படுத்திவிட்டு என்னுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றேனா என்று பார்க்கின்ற பொழுது என்று அது ஒரு கேள்விக்குறியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக இன்றைய வாசகங்கள் எங்களை உடலால் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆன்மா ரீதியாகவும் என்னை ஆயத்தப்படுத்திவிடும் என்று சொல்லியும், ஏனெனில் நாங்கள் பார்க்கின்ற இந்த சமுதாயத்திலே பல்வேறு பயங்கரமான ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு அக்கிரமங்களும் பல்வேறு தீச்செயல்களும் வன்செயல்களும் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரணமான பெற்றோர்கள் உடன்பிறப்புகளே பல்வேறு போட்டிகளோடும் பொறாமைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, வானொலியாக இருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் நாங்கள் கேட்கின்ற செய்தி பெற்ற பிள்ளைகளையே கொல்லுகின்ற அளவுக்கு துணிகின்றார்கள். உடன்பிறப்புகளையே போட்டி பொறாமைகளோடு பல்வேறு சண்டை சச்சரவுகளோடும் கொலை செய்கின்ற அளவுக்கு கூட, தற்கொலை செய்கின்ற அளவுக்கு கூட இன்றைய சமுதாயத்திலே எமது கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு பயங்கரமான சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய உள்ளத்தை நான் பேணி பாதுகாக்கவில்லை, என்னுடைய ஆன்மாவை நான் பேணி பாதுகாக்கவில்லை. இதற்கு காரணம்தான் நாங்கள் பார்க்கின்ற இந்த சமுதாயத்திலே இந்த வன் செயல்களும் இந்த அட்டூழியங்களும். ஆகவே இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருவழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களை அழைக்கின்றார். எவ்வாறு என்னுடைய உடலை நான் பேணி பாதுகாக்கின்றேனோ, எவ்வாறு என்னுடைய உடலை அலங்காரம் செய்து நோய் நொடிகள் இன்றி நான் சுகாதாரமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, அதுபோல இறைவன் அழைக்கின்றார். என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் ஆன்மாவையும் அலங்காரம் செய்து பேணி பாதுகாக்கின்ற பொழுதுதான் நான் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ முடியும் என்ற ஒரு ஆழமான கருத்தை எங்களுக்கு தருகின்றார். ஆம், இறையேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்துக்களுக்காக நாங்கள் இறைவனிடத்திலே தொடர்ந்துமாக மன்றாடுவோமாக. எல்லோரும் விழுந்தின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். கன்னிமரிடமிருந்து எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார்.
வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பரிசுத்த திருச்சபையை பாதுகாக்கும் எம் பரமனே, திருச்சபை வழிநடத்தும் பரிசுத்த தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரின் மனதையும் பரிசுத்தமான எண்ணங்களால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாருலகை படைத்தாலும் பரிசுத்த பரமனே, எம் நாட்டு தலைவர்களின் உள்ளத்தை ஏழை எளிய மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் நல்ல எண்ணங்களால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ பணித்தவரான இறைவா, நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அடுத்தவரை பற்றிய நல்ல செயல்கள், நல்ல குணங்களை நினைத்து அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், மனித உள்ளங்களில் ஏற்படும் பொறாமை, போட்டி, தீய எண்ணங்கள், பிறரை கெடுத்து மகிழ வேண்டும் என்ற கொடூர நினைவுகள் இவற்றிலிருந்து விடுபட்டு வாழவும் தேவையான நல்ல மனதை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, பேர்பும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீட்டில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக இருந்து தன்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. இரணிலும் அது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளுடைய ஆளுமுறைகள் நிகழுமே பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவிரண்டு உயிர்த்தல செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபொருளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுருன்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்த தருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடலும் இரத்தத்திலும் பங்குள்ளவங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களிலே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் பரமருளோமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். முருளில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அறைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உன்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாக இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
அதை உண்ணத்தட என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்கத்தட என்ன இறைவன் தரும் விருந்திது அதை உண்ணத்தட என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்கத்தட என்ன உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய் உவகை என்னும் மொழி கொணர்ந்து எம்மையாளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே சென்று வருவோம். திருப்பலியின் நுழைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். தம்மரசே தாயேம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்